பாரம்பரிய சமையலில் பீட்ரூட் வச்சு பீட்ரூட் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் செய்முறையை பார்ப்போம். பீட்ரூட் சாதம் பண்ண பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 கப்பு எடுத்து சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்படி துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி போதும். வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா அதையும் கீறி வச்சுருக்கேன் நீல வாக்கில். ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு வந்து பூவு, இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், இது வந்து முந்திரி, கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம், சாம்பார் மசாலா கொஞ்சம், 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கும் பிரியாணி மசாலா. இது 1.5 ஸ்பூனு சாம்பார் மசாலா. 3 கப்புக்கு வேண்டியதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய், கொஞ்சம் நெய், இவ்வளோதான் தேவையானது. பிரியாணி பண்ணுறதுக்கு புதினா, மல்லி இலை, தக்காளி 3ஐயும் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். புதினா, மல்லி இலை, தக்காளி 3ஐயும் போட்டு பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். ஒரு 50 எண்ணெய் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். ஒரு 50 நெய், 50 எண்ணெய், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சூடாயிடுச்சு. இப்போ வந்து சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். அந்த சோம்பு படப்படன்னு வெடிக்கும். நல்லா வெடிக்கட்டும். முந்திரியும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வேகட்டும். இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் வேகட்டும் வெங்காயம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நெய்யில் நல்லா கொஞ்சம் நேரம் வெந்துடுச்சு. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுத போட்டுருவோம். இதுக்கப்புறம் மல்லி பேஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். புதினா, மல்லி, தக்காளி, அந்த பேஸ்ட்டை போட்டுருவோம். அடுத்து தயிர், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாடை போகட்டும். அதுக்கப்புறம் பீட்ரூட் போடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இந்த விழுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பச்சை வாடை போயிடுச்சு. எல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு நெய்யிலேயே. பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பீட்ரூட்டை போடுவோம். பீட்ரூட் துருவி வச்சுக்கோங்க. இது கூடவே சாம்பார் மசாலா, பிரியாணி மசாலா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம்.
லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்குருவோம். இது கூடவே அரிசியை போட்டுருவோம். இப்போ நல்லா அலசி சுத்தம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா ஊறிடும். ஃபஸ்ட்டில் வந்து கிரேவிக்கு வேண்டிய உப்பை போட்டேன். இப்போ அரிசிக்கு வேண்டிய உப்பை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். நல்லா நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்ப்போம். 1 கப்பு ரைஸ்க்கு 1 கப்பு அரிசிக்கு நான் 1.5 கப்பு வீதம் தண்ணீர் ஊற்றுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கீங்களோ அந்த அளவுக்கு 1.5 கப்பு 1.5 கப்புக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டு அரிசினா 2 கப்பு ஊற்றிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸாங்காட்டி 1.5 கப்பு வீதம் ஊற்றுறேன். மூணு கப்புக்கு 4.5 கப்பு ஊற்றணும். கூட கொஞ்சம் ஊற்றி ஒரு 5 கப்பாக ஊற்றிடுவோம். மூணு கப்புக்கு 5 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். இப்போ வந்து எல்லாம் கூட்டி வச்சாச்சு. நம்ம மூடியை போட்டுருவோம். ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். மூடி போட்டாச்சு. இப்போ வந்து 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பீட்ரூட் பிரியாணிக்கு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு இப்போ பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தாம்பழத்தில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்து வைப்போம். நல்லா அப்படி கிண்டி விட்டுக்குவோம். பாருங்கள், இதை வந்து ஒரு தாம்பழத்தில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.